வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பூரி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு ரவா, நம்ம உப்புமாலாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவா, அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு. ரவா வந்துட்டு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா. இது எல்லாத்தையும் நல்லா இப்போது கலந்துக்கலாம். இப்போ இந்த உப்பு மைதா வந்துட்டு ரவா கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ரவா வந்துட்டு நல்லா ஸ்டிக்கியாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா தான் நமக்கு அந்த மைதா மாவு கோதுமை மாவெல்லாம் பிசையும் போது நல்லா ஸ்டிக்கியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மைதாவில் செய்யும்போது தான் நமக்கு வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சதில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வந்துட்டு மொத்தமாக வந்துடுச்சு. இப்போது திப்பி இல்லாமல் இப்போ நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் மாவு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பிசைஞ்சிக்கோங்க. நான் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. மாவு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதே மாதிரி பிசையணும். அப்போ தான் அந்த ரவாலாம் தெரியாமல் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. தெரியும் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயிலை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இது மேலே இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈரமான துணியை போட்டு அப்படி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு வந்துட்டு இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம நல்லா தேய்ச்சிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை வச்சுட்டு மேலே நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். குட்டி குட்டியாக நம்ம தனித்தனியாக பண்ணும்போது வேலை அதிகமாகும். அதே போல் ஷேப்பும் நமக்கு ஈவனாக வராது. இப்போ இது நல்லா தேய்ச்சாச்சு. நம்ம இதை யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஆயில் கேன் இருக்கு இல்லையா, அதோட மூடி. நீங்கள் வேறு சின்ன சின்ன டப்பாவோட மூடியெல்லாம் கூட இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்காய டப்பாவோட மூடி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் சைஸு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பூரியெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு காயாமல் இருக்கணும், அதனால் இந்த ஈரத்துணியை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மற்றதை நம்ம கட் பண்ணுற வரைக்கும். காஞ்சிடுச்சுன்னா நல்லா பொரியாது. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரியே தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரியை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பூரியாக இதில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இந்த பூரியை போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க. அப்போ தான் இது நமக்கு நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். அப்போது இதை வந்துட்டு நல்லா இப்படி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பூரியை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தீயை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நல்லா உப்பி வந்துடுச்சு இல்லையா. இப்போ அடுத்ததை சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய சேர்க்காதீங்க. 3 அல்லது 4 அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஏன்னா சட்டுன்னு வந்துட்டு கருகி போய்டும், கலர் வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக 4 நாளாக சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். தீயை முடிஞ்ச அளவுக்கு மீடியமாகவே வச்சுக்கோங்க.
இப்படி கரண்டி இது மேலே வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இல்லைன்னா ஆயில் எடுத்துகிட்டு இப்படி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா உப்பி வந்துடும். சீக்கிரமே பார்க்குறதுக்கு அது வந்துட்டு வெந்த மாதிரி இருக்கும். அதனால் எடுத்துட்டோன்னா அது மொறுமொறுன்னு இருக்காது. நம்ம பூரியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும் வெளியில். அப்போ தான் நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 பூரியும் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம அதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டு ஒரே பக்கம் விட்டுட்டிங்கன்னா உடனே கருகிடும். நிறைய போடும்போது நம்ம திருப்பி விடுறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் இருந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் கம்மியாகவே, முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பூரியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது உள்ளே இருக்க வைக்கிற ஸ்டஃபிங் அப்புறம் அந்த புளி தண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பானிபூரியில் அந்த புளி தண்ணி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்காக, ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி தேவைன்னா கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட இப்போது பட்டாணி, நான் வந்து மஞ்சள் பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை குக்கரில் 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு கொண்டைக்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு அம்ச்சூர் பவுடர் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் காரத்துக்காக மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இன்னும் இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நம்ம அப்படியே நல்லா கலந்துட்டு அந்த பூரியை உடச்சி உள்ளே இருக்க ஸ்டஃப் பண்ணி இந்த தண்ணியில் நினச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை விட வந்துட்டு நான் ஏற்கனவே மசாலா சுண்டல் வந்துட்டு பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி நல்லா இதை நல்லா கடாயில் போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதை நீங்கள் பூரிக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்கள் தள்ளுவண்டியிலலாம் அந்த பானிபூரியில் வந்துட்டு நல்லா சூடாக உள்ளே இருக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் நினச்சி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அப்போ கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அந்த பூரியை வந்துட்டு நம்ம எடுத்து உடச்சிக்கலாம். எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த சுண்டலை வந்துட்டு நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பானிபூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.